வணக்கம். என் பேர் யோகேஸ்வரன். என் அன்பு மனைவி துர்கா சந்தனா. வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு தருணம் இது. அறுதாம் எழுதாம் கல்யாணம் அப்பா அம்மா பண்ணி வைக்கிறது ரொம்ப நீண்ட நாள் கனவு. 6 வருஷம் கனவு. கல்யாணத்துக்கு முன்னுக்கு வந்து காசி ராமேஸ்வரத்துக்கு போய்ட்டு அது கனவு பூர்த்தி பண்ணோம். ஸோ இன்றைக்கி இந்த சூழ்நிலை வந்து அறுபதாம் கனவு பண்ணி வைக்கணும் 2 பேரும் முடிவு பண்ணோம். அது இன்றைக்கி நடந்திருக்கு. ரொம்ப ஒரு அற்புதமான காட்சி எங்கள் அப்பா அம்மாவுக்கு பண்ணி வச்சது. ஸோ வாழ்க்கையில் மறக்க முடியாது. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து மெமரிஃபுல்லாக இருக்கும். லைஃப்பில் வந்து கண்டிப்பாக நம்ம பேரப்பிள்ளைகள் இருக்கும். ஸோ இந்த சந்தோஷத்தை என்னால் சொல்ல முடியல. அது நீங்கள் இந்த வீடியோ கொஞ்சம் நம்ம பார்ப்பீங்க. பார்த்து நீங்களும் என்னை போல் அந்த சந்தோஷம் கிடைக்குன்னு இந்த பேச்சு உங்களை பேசுகிறேன். பிரபு அறுபதாம் கல்யாணம் வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து எல்லாம் குடும்பத்தோடு வந்து பிள்ளைங்களாம் சேர்ந்து செஞ்சோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதே மாதிரி எல்லோரும் வந்து எப்பவுமே சந்தோஷமாக இருக்கும். என் பேர் புவனேஸ்வரி. இது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமான தருணம். எல்லாம் ரொம்ப நாளாக எடுத்த ஒரு விஷயம் நாங்கள் செய்யணும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பிள்ளைங்களாம் சேர்ந்து எல்லோரும் ஒன்றா சேர்ந்து அம்மாவுக்கு அப்பாவுக்கு செய்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப இந்த ஃபீலிங்கே வேறு மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது. என் பேர் கனிகேஸ்வரி. இந்த தருணம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப நாள் கனவு எங்கள் அம்மாவுக்கு அப்பாவுக்கு இந்த மாதிரி செய்யணும்னு. ஸோ நல்லபடியாக நடத்தி வச்சாச்சு. நன்றி. வணக்கம். பேர் புவன். மாமா அத்தை கிடச்சதுக்கு எனக்கு கொடுத்து வச்சுருக்கணும். சந்தோஷம். சந்தோஷமா நகங்களை நடக்கணும்னு நினச்சேன், நடந்துச்சு. ரொம்ப சந்தோஷம். என் பேர பிள்ளைங்க மருமக எல்லாம் சேர்ந்து செஞ்சால் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த மாதிரி நீங்களும் இருக்கணும். நீங்களும் உங்கள் பிள்ளைங்களுக்கு. அப்பா அம்மாவோட வந்து 60ஆம் கல்யாணம் திருக்கடையூரில் வந்து ஒரு டெம்பிளில் நாங்கள் எடுத்து நடத்தினோம். இது ஒரு புதுமையான அனுபவம். எங்களோட கல்யாணம் எங்கள் அப்பா அம்மா பார்க்க போய் இன்றைக்கி அவங்களோட கல்யாணத்தை வந்து நாங்கள் எடுத்து நடத்தி அது ஒரு விழாவாக நாங்கள் பார்த்ததுல வந்து ரொம்ப சந்தோஷம். இந்த இடத்துல வந்து எங்கள் அப்பா அம்மாவோட கல்யாணம் மட்டும் இல்லை, இதில் வந்து 60ஆம் கல்யாணம் 70ஆம் கல்யாணம் 80ஆம் கல்யாணம் பண்ணுறவங்கள வரைக்கும் நாங்கள் வந்து பார்த்தோம். இது எல்லாத்துக்கும் கிடைக்குமான்னு கேட்டால் அது எனக்கு தெரியல. ஆனால் எங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு. அதனால் வந்து இந்த வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த அந்த யூனிவர்ஸ் வந்து மிகப்பெரிய நன்றி. இன்றைக்கி என் மனைவி 8 மாதம் அவங்க வயிற்றுல பிள்ளையோட, என் பிள்ளையோட 1.5 வயசு பிள்ளையோட இந்த கொடுப்பனை இந்த பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதில் வந்து ரொம்ப சந்தோஷம் அடைகிறோம். ஏன் சொல்கிறேன்? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மாமியாரோட கல்யாணம் பார்க்க. இதெல்லாம் வந்து ரொம்ப பிளெஸிங் தான் சொல்லுவேன். ஸோ இதுக்கெல்லாம் வந்துட்டு யோகேஷ் துர்காக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஆமாம், யோகேஷ் மாமா துர்காக்கு நான் நன்றி சொல்றேன். இதுக்கு மூல காரணமே வந்து எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணி தான். அவங்களோட பிளான் தான். நாங்கள் இதில் எதுவுமே வந்து இன்வால்வ் ஆகல. ஒரு ஆளோட தனிப்பட்ட நபரோட பிளானு இன்றைக்கி வந்து மிக சிறப்பாக நடந்திருக்கு. இதோட முடிவோட வீடியோன்னு ஒன்று வந்துச்சுன்னா அதில் நீங்கள் பார்ப்பீங்க எந்த அளவுக்கு சிறப்பாக வந்துருக்கு. தேங்க்யூ. யோகேஸ்வரி. அனைவருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கிறவங்களுக்கு வீடியோ பார்த்து எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த இதை பார்க்கறதுக்கு இந்த எல்லைக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நிகழ்ச்சியை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
மறக்க முடியாது. நம்மளுக்கு வந்து அப்பா அம்மாவோட கல்யாணம் எடுத்து நடத்தும் போது ஒரு அருமையான ஃபோட்டோகிராஃபர்னு நம்ம வந்து யோசிக்கும் போது நம்மளுக்கு வந்து திருக்கடி ஒரு ஃபோட்டோகிராஃபர் வந்து அப்போ கிடைச்சதில் வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமாக நான் பார்க்குறேன். ஏன்னா அந்த வீடியோ ஒன்று வந்து அவ்வளோ அமைப்பாக அவ்வளோ ஒரு சாங்ஸோடு வச்சு எடிட் பண்ணி அது ஒரு அதோட இம்ப்ரெஷனை நீங்கள் பார்க்கலாம். அதோட ஃபீலே உங்களுக்கு வந்து புல் அடிக்கும். ஸோ அந்த நினைச்சதை விட அது நல்லா செஞ்சு அது ஒன்று அவங்க பாட்டாக அவங்க வந்து ரொம்ப ரசிச்சு செய்கிறாங்க. அது அவங்க இன்னொன்று எப்பயும் ஃபோட்டோகிராஃபர் வந்து ஒரு பேஷன் இருக்கணும். அது இவங்ககிட்ட அதிகமாக இருக்குது. அதிகமாக பிளான் சொல்கிறாங்க. இன்னொன்று அதிகமாக விட்டு கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர் எப்பயுமே நம்ம ஒரு பொதுமக்களை வந்து எதிர்பார்க்குறது. ஸோ அதை அருமையாக செஞ்சு முடிச்சதுக்கு ஃபோட்டோகிராஃபிக்கு ரொம்ப நன்றி. இந்த திருக்கடியூரில் எனக்கு இவர் அமைஞ்சதுக்கு இந்த வாழ்க்கையின் பாதையில் இவர் அமைஞ்சதுக்கு நான் ரொம்ப நன்றி கடை பட்டுருங்க. ஸோ ரொம்ப நன்றி. வாழ்வில் நூறானந்தம் வாழ்வே பேரானந்தம் பெண்ணை ஆனந்தம் ஆனந்த பச்சை கிளிகள் தோளோடு